நம்ம வீட்டில் எலுமிச்சை செடி இருக்கா? மறக்காமல் இதை பாருங்கள். வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எலுமிச்சை செடி வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வை இந்த பதிவிலேருந்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே எலுமிச்சை பழத்தை தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு பழம். இயல்பாகவே தெய்வீக சக்திகளையும் மந்திரங்களை தேக்கி வைத்து கொள்ளும் தன்மையை இந்த பழம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பழத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. தாராளமாக எலுமிச்சை மரத்தை வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த திசையில் எப்படி வளர்ப்பது உகந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். வாஸ்துப்படி பார்த்தோன்னா வீட்டில் எலுமிச்சை செடி வளர்ப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை செடியை வளர்க்கணும். எலுமிச்சை செடி அப்படிங்கிறது மகிழ்ச்சியான உற்சாகமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி பார்த்தோன்னா வீட்டில் எலுமிச்சை செடிகள் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை தருவதோடு பணத்தை செழிக்கவும் உதவி செய்யுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. எலுமிச்சை பழம் சுத்தம், அது மட்டுமல்ல தூய்மையோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பழம் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துவதோடு கெட்ட ஆற்றலை வெளியேற்றும் அப்படின்னும் நம்பப்படுது. எலுமிச்சை செடி பணம் செழிப்பதோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அந்த எலுமிச்சை செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வெற்றி நிதி தன்மையை ஈர்க்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. எலுமிச்சை மரத்தை வீட்டில் வளர்ப்பதால் தீய சக்தி அப்படிங்கிறது அண்டவே அண்டாது.